வணக்கம் நண்பர்களே. ஜாதக சாஃப்ட்வேர் தொடர்பாக நான் போட்டிருக்கக்கூடிய வீடியோ நிறைய பேர் உங்களை ரீச் பண்ணியிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படுது. சாஃப்ட்வேர் வாங்குறவங்களுக்கும் சரி, சாஃப்ட்வேர் வாங்கலாமா, இந்த சாஃப்ட்வேரில் இதில் இந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி சில சந்தேகங்கள் வருது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் பட்டியல் எப்படி பார்க்குறது, திருமண பொருத்தம், இந்த ஜாம கோளாறுடம் இதெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, அதெல்லாம் ஒர்க் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஓகேங்களா. பொதுவாக ஜாதகம்ன்றது நீங்கள் இந்த பகுதியில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஆனா பெண்ணா அப்படின்ட்டு செலக்ட் பண்ண போகிறீங்க. இங்கே ஜாதகர் பெயர் போட போகிறீங்க. இப்போ இந்த இடத்துல செலக்ட் பண்ணும்போது பிறந்த தேதி, பிறந்த மாதம், இங்கே வருடம், இதை ஃபில் பண்ணுறீங்க. இதில் உங்களுக்கு சந்தேகங்கள் வராது. இந்த நேரம் போடும்போது 24 மணி நேரம் ஃபார்மேட் யூஸ் பண்ணணும். அதாவது ரயில்வே டைம். இப்போ சாயங்காலம் 5:30 மணி அப்படின்னா நான் 17:30 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கீழே பார்த்தீங்கன்னா பிறப்பு இடம் தேர்வு செய்யணும் இருக்கும். இந்த இடத்துல நிறைய பேருக்கு மறுபடியும் சந்தேகங்கள் வருது. சப்போஸ் நீங்கள் தமிழ்நாடு இல்லாமல் வேறு ஸ்டேட்டாக போட போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டை கண்டிப்பாக செலக்ட் பண்ணணும். சப்போஸ் ஒருத்தர் பாண்டிச்சேரின்னு இருக்காருன்னா அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரின்றதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபஸ்ட்டு ஒரு 4 லெட்டர் PONDI அதை மட்டும் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். அதாவது மேலே சர்ச் டேட்டா பேஸ் இருக்கும். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். கொடுத்துட்டு செலக்ட் பிளேஸ் கொடுக்கணும். இப்படி பண்ணுறது தான் ப்ராப்பர் மெத்தட். சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா பிறப்பு இடம் தேர்வு செய்யன்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபுல்லாக டைப் பண்ணுறீங்க. அதாவது PONDICHERRY இந்த மாதிரி அவங்க ஊர் எதுவோ அதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க செலக்ட் பிளேஸ்ன்னு கொடுக்குறீங்க. அது வராது. ஓகேங்களா. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படி ப்ராப்பராக கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்க, அதாவது 1ஆம் பக்கம் பார்க்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஜாதகம் ஜென்ரேட் ஆகி வரும். ஸோ இது இந்த சாஃப்ட்வேரில் வரக்கூடிய கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நான் சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக கொடுத்தோம்னா நம்மளுக்கு ப்ராப்பராக சாஃப்ட்வேர் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம்ன்ற இந்த பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணதும் மாடல் 1 மாடல் 2ன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே காமிக்கும். சப்போஸ் நீங்கள் மாடல் 1 யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா மாடல் 1ன்னு கொடுத்துட்டு நல்லா கவனிங்க. மவுஸ் பாயிண்டரை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஜாதகர்ன்ற இடம் இருக்கும், 3ஆவதாக இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதும் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணணும், ஆண் ஜாதகம் யார் பேர் போடுறீங்களோ அவங்க பேரை நீங்கள் கொடுத்துடணும். தந்தை பெயர், தாய் பெயர் கொடுத்துட்றீங்க. அந்த ஜாதகக்காரர், அதாவது ஆண் ஜாதகக்காரோடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா மவுஸால் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் 1987 போடுறேன். ஸோ நேரம் எல்லாமே இங்கே நான் ஃபில் பண்ணிடுறேன். பிறப்பு இடம் தேர்வு செய்யன்னு கிளிக் பண்ணிவிட்டு இதை எப்படி நான் செலக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேங்களா. இப்போது தமிழ்நாட்டிலே இப்போ சென்னைன்னு வச்சுக்கோங்க, CHEN அப்படி மட்டும் கொடுத்துட்டு மேலே சர்ச் டேட்டா பேஸ் கொடுத்ததும் CHENல என்ன ஊர் இருக்கோ அது இங்கே டேட்டா பேஸில் காட்டும். ஸோ நான் சென்னை செலக்ட் பண்ணணும். இங்கே கொடுத்துட்டு செலக்ட் பிளேஸ் கொடுத்துட்றேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆண் பதிவை தேர்வு செய்யன்னு கொடுத்ததும் உங்களுக்கு இங்கே ஃபில் ஆகிடும். நான் தந்தை பெயர், தாய் பெயர் கொடுக்கல, நீங்கள் அது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அது இங்கே ஃபில் ஆகிடும். இப்போ பெண்ணுக்கும் அதே போல் அந்த ஜாதகர் என்ற பாக்ஸில் கிளிக் பண்ணதும் இந்த பகுதி ஓப்பன் ஆகிடும். ஸோ பெண்ணுக்கு நீங்கள் எங்கே போடணுமோ, என்னென்ன டீட்டெயில் ஃபில் பண்ணணுமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிடுறீங்க. ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் அதிகம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஏஜ் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதிலே உங்களுக்கு வார்னிங் வரும். ரொம்ப அதிக டிஃப்ரென்ஸில் போட்டிங்கன்னா கொடுத்துட்டு பிறப்பு இடம் தேர்வு செய்கின்றதை கொடுத்துட்றீங்க. ஸோ இப்போ அதே போல் இங்கே இப்போது திருப்பத்தூர்னு வச்சுக்கோங்க. இப்போ TIRU அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் டேட்டா பேஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு TIRUவில் அந்த ஊர் நீங்கள் செலக்ட் பண்ணுற ஊர் கண்டிப்பாக இருக்கும், காட்டும் உங்களுக்கு. வருது பாருங்கள். இப்போ திருப்பத்தூரும் கொடுத்துட்டு செலக்ட் பிளேஸ் கொடுத்துட்றீங்க. பெண் பதிவை தேர்வு செய்யணும்னா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் கரெக்டான ப்ராப்பர் என்ட்ரி. பாருங்க, கீழே வயது 37 வயது 3 மாதம்னு வரும். இங்கே 34 வயது 3 மாதம்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் வயசு டிஃப்ரென்ஸ். இப்போ கீழே கால்குலேட்னு ஒரு பட்டன் இருக்கும். இங்கே கால்குலேட் கொடுத்ததும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வார்னிங் யூஸ்வலாகவே வரும். அதாவது வயது வித்தியாசம் உள்ளது, கவனித்தீர்களா, தொடர்ந்து நீங்கள் உள்ளே போக விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா
இதை மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகி உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த எரர் ஏன் வருதுன்றதுக்கு நான் தனியாகவே இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதில் என்ன மெசேஜ் வந்திருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக வந்து டைம் ஃபார்மேட் வந்து என்னோடய சிஸ்டத்தில் நான் இயர் ஃபஸ்ட்டு, மந்த்து செகண்டு, டேட்டு லாஸ்ட்டில் வச்சுருக்கேன். அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் சாஃப்ட்வேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காது. ஸோ அந்த ஃபார்மேட்டை நான் மாற்றிட்டேன்னா எனக்கு இந்த இஷ்யூ வந்து சரியாயிடும். ஓகேங்களா? இங்கே மேலே வந்து அச்சு பார்க்க அப்படின்னா இங்கே வரும் உங்களுக்கு. பாருங்கள். ஸோ டேட் ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் பண்ணி வந்துடும். அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பொருத்தம் இருக்குது அப்படின்றது, என்னென்ன ஜாதகத்தில் சிறப்பாக என்ன விஷயம் இருக்குன்றது டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இங்கே வந்துடும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே பிரிண்ட்டு சேவ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்ததும் உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு சேவ் ஆப்ஷனுக்கு வந்துடும் உங்களுக்கு இது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து நம்ம வந்து இதில் பொருத்தம் பார்க்கணும். ஓகேங்களா? அதிலே மாடல் 1 மாடல் 2ன்னு 2 விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் உள்ளே போகும்போது எப்படி பண்ணணும்னு தெரியல. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணிடுறீங்கன்னா, சாஃப்ட்வேரே ஒர்க் ஆகாத சாஃப்ட்வேர் எங்களுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். பெயர் பட்டியல் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு பிறப்பு இடம் தேர்வு செய்யன்னு கொடுத்துட்டு தேதி நேரம் எல்லாமே கொடுத்துட்டு பெயர் பட்டியல் பார்க்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேம் லிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இதே மெத்தட் தான் வந்து ஜாமக்கோளாரோட ஜெம்ஸு எல்லாமே வந்து நம்ம பார்க்கணும். இருந்தாலும் சில பேர் அதையும் கேட்குறீங்க. இப்போ சோழி பிரசன்னம் பார்க்குறதுக்கும் இதே தான், நம்ம எப்படி ஜாதகம் போடுறோமோ அதே மெத்தடில் தான் இதுலேயும் போட போகிறீங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பிரிண்ட் வர்ற மாதிரி பிடிஎஃபாக சேவ் பண்ணுற மாதிரி வருதோ அதெல்லாம் நம்ம பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பிறப்பிடம் தேர்வு செய்யன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஊர் பேரை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு சோழி பிரசன்னம் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். பாருங்க. ஓகே, இது இந்த எரர் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் டேட் ஃபார்மேட் வந்து மாற்றாதனால தான் எனக்கு வருது. பரவாயில்ல, நான் உங்கள் எதிர்க்கே அதை சரி பண்ணி காட்டுறேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி எரர் வந்தாலும் நீங்கள் எப்படி சரி பண்ணுவீங்க அப்படின்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரீஜன் செட்டிங் இருக்கும் உங்கள் சிஸ்டத்தில். இந்த ரீஜன் செட்டிங்கில் போயிட்டு டேட் அண்ட் மந்த் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடுறீங்க. மாற்றிட்டு ஓகே கொடுத்துட்றீங்க. ஸோ இது எப்படி பண்ணணுன்றது இதுக்கு தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ சோழி பிரசன்னம் நான் விட்டுறேன். இப்போ தாம்பூல பிரசன்னமே காட்டுறேன். இதுலேயும் அதே போல் நான் போட்டுட்டு பிறப்பிடம் தேர்வு செய்ய பண்ணிவிட்டு தாம்பூல குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வரும் உங்களுக்கு. ஓகே, ஸோ அகைன் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் ஃப்ரெஷ்ஷாகவே. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரர் வரல பாருங்கள். ஓகேங்களா? இப்போ கொண்டு வந்த வெற்றிலைகளை எண்ணிக்கை 7 8 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வரும். உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இதில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இங்கே கொடுக்கும்போது உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே அதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். ஸோ சின்ன சின்ன எரர் வரும். அந்த எரர் நம்ம ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். இப்போ நான் பண்ண பார்த்தீங்களா இந்த டேட் ஃபார்மேட் அந்த மாதிரி தான் அது. சோழி பிரசன்ன முதல்ல உங்களுக்கு எரர் அடிச்சதில்ல. இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் சேம் மெத்தட் தான். நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊரை கொடுத்துட்டு சோழி பிரசன்னம் கொடுத்தீங்கன்னா அது ஜென்ரேட் ஆகி வரும். அது பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் விஷயமே உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இதில் ஒர்க் ஆகுற மாதிரி தான் இருக்குது. இதில் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ தேவ பிரசன்னம் வேணுனாலும் தேவ பிரசன்னமும் இதே மெத்தட் தான் உங்களுக்கு. ஸோ இதில் ஜாதகம் எப்படி போடுறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். டாரட்டும் இதே போல் தான். டாரட்டும் நீங்கள் வந்து அது ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னலாக நான் வந்து ஒரு ஜோதிடர் கிடையாது, நான் ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொவைடர் தான். ஸோ இந்த டாரட் பற்றி தெரிஞ்சவங்க அது ஒர்க் பண்ணிக்கிறீங்க. அவங்க சில பேர் வந்து டவுட்ஸ் கேட்குறதில்ல. இது தனி ஒரு டிவிஷன் ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். டாரட் பார்க்குறவங்களும் இதிலே பார்த்துக்கலாம், பட்சி பார்க்குறவங்களும் பட்சி. ஸோ எல்லாமே ஒரே மெத்தடில் தான் இருக்கும் பண்ணுறது எல்லாமே. ஸோ நம்ம எப்படி போய் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியமே. ஸோ நம்ம பண்ணுறது ப்ராப்பர் மெத்தடில் என்ட்ரி போட்டோம்னா நம்மளுக்கு இந்த சாஃப்ட்வேரில் எந்த குழப்பமும் கிடையாது. ரொம்ப எளிமையாக வந்து நம்மளால் பயன்படுத்த முடியும். எல்லாத்துக்குமே சேம் மெத்தட் தான். அப்போ நீங்கள் பண்ணுற எரர் என்னென்னா பிறப்பு இடம் எப்படி தேர்வு செய்கிறீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமே. ஸோ அதை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பர் என்ட்ரி பண்ணிட்டீங்கனாலே உங்களால் வந்து ஈஸியாக எல்லாமே பார்க்க முடியும். அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு.
எல்லா இதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் பாருங்கள். இது ஃபுல்லாக பலனோட வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சில பேர் வந்து தமிழில் எனக்கு காமிக்க மாட்டேது, உடஞ்சி வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரி உடஞ்சி வருது அப்படின்னாலே பேசிக்காக உங்கள் சிஸ்டத்தில் தமிழ் ஃபாண்ட்டு சப்போர்ட் ஆகலை அப்படின்னா அந்த மாதிரி எரர் வரும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் லோக்கல் சர்வீஸ் இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஃபாண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சால்வ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இந்த மாதிரி இந்த அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேரில் வேறு எதுவும் எரர்லாம் எதுவும் வராது. ஓகேங்களா? வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். நான் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் வந்து தகவல் கிளியர் பண்ணுவேன், நான் டவுட்ஸ் எது இருந்தாலும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னமும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Please subscribe my channel. Thank you.